ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஒரு நியூஸை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். எப்படி சொல்கிறது, ஒருத்தர் வந்து போலீஸ்க்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்ததா. இது வந்து அஸ்ஸாம் ஒரிசா அந்த சைடு நடந்த ஒரு நியூஸ் தான். அவர் வந்து அப்போ காய்கறி கடைக்கு போனால் காய்கறி எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுப்பாராம். அவருக்கு ஒரு மாதிரி க்ளோஸாக ஃப்ரெண்டு மாதிரி பழகி அவர் ஃப்ரீயாக தான் கொடுப்பாராம். அதோட ஒரு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணி போலீஸ் போலீஸ் வேலையில் ஜாயின் பண்ணிட்டாராம். அதுக்கப்புறமா 14 வருஷம் கழித்து வந்து அவரை பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு நல்லா ஜாலியாக பண்ணாராம். வந்து காய்கறி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால், கொடுப்பேன் வாங்க வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாராம். அந்த நியூஸை பார்க்க சூப்பராக இருந்தது. அவர் ஒரு 14 வருஷம் கழித்து ஞாபகம் வச்சிட்ருக்காரு அப்படின்னா பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு கீழே அப்படியே கமெண்ட்ஸுக்கு வந்தால், இந்த காலத்தில் கொலை கற்பழிப்பு அப்படின்னு பார்க்குறதுக்கு மத்தியில் இந்த மாதிரி நியூஸ் பார்க்குறது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கும் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த நியூஸை பற்றின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஒரு நியூஸை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். எப்படி சொல்கிறது, ஒருத்தர் வந்து போலீஸ்க்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்ததா. இது வந்து அஸ்ஸாம் ஒரிசா அந்த சைடு நடந்த ஒரு நியூஸ் தான். அவர் வந்து அப்போ காய்கறி கடைக்கு போனால் காய்கறி எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுப்பாராம். அவருக்கு ஒரு மாதிரி க்ளோஸாக ஃப்ரெண்டு மாதிரி பழகி அவர் ஃப்ரீயாக தான் கொடுப்பாராம். அதோட ஒரு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணி போலீஸ் போலீஸ் வேலையில் ஜாயின் பண்ணிட்டாராம். அதுக்கப்புறமா 14 வருஷம் கழித்து வந்து அவரை பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு நல்லா ஜாலியாக பண்ணாராம். வந்து காய்கறி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால், கொடுப்பேன் வாங்க வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாராம். அந்த நியூஸை பார்க்க சூப்பராக இருந்தது. அவர் ஒரு 14 வருஷம் கழித்து ஞாபகம் வச்சிட்ருக்காரு அப்படின்னா பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு கீழே அப்படியே கமெண்ட்ஸுக்கு வந்தால், இந்த காலத்தில் கொலை கற்பழிப்பு அப்படின்னு பார்க்குறதுக்கு மத்தியில் இந்த மாதிரி நியூஸ் பார்க்குறது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கும் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த நியூஸை பற்றின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.